வெல்கம் டு ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா Canon EOS R5 அதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். பாக்ஸ் இதுதான் EOS R5. பாக்ஸ் ஓப்பன் பண்ணி தனியாக உள்ள என்ன பார்க்க போகிறதில்ல. இது அதோட லென்ஸ் RF லென்ஸ் ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஸோ உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். டேரெக்டாக நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூக்கு போயிடலாம். நம்ம கையில் இருக்குது Canon EOS R5 highest resolution for R series 45 மெகாபிக்சல் கொண்ட கேமரா. இது 8K மூவி ரெக்கார்டிங் 30 ஃப்ரேம் per செகண்ட், அதுவும் 12 பிட் ரால் எடுக்க முடியும். 4K 120 ஃப்ரேம் per செகண்ட் வரைக்கும் எடுக்க முடியும். இன் பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் 8 ஸ்டாப்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஹை டிடெக்ஷன், ஹெட் டிடெக்ஷன், அனிமல் டிடெக்ஷன், டஸ்ட் அண்ட் மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ஸ், மெக்னீசியம் அலாய் பாடி, மல்டி கண்ட்ரோலர் ரிங், CE எக்ஸ்பிரஸ் கார்டு அண்ட் SD கார்டு. அது மட்டும் இல்லாமல் நெட்வொர்க் 5 GHz வயர்லெஸ் லேன் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள் Canon EOS R5ல அடங்கியிருக்கு. இதை பற்றின ஃபுல் ரிவ்யூ இதோ. நம்ம சேனலுக்காக இந்த R5 கொடுத்து ஹெல்ப் பண்ணது மிஸ்டர் கௌதம் சார், MAHTWOG கார்பரேஷன். இவர் ஒரு சினிமா டைரக்டர், ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய எடுத்துருக்காரு. அவரோட யூடியூப் பேஜ் தான் நீங்கள் பார்த்துக்கிருக்கீங்க. அதே மாதிரி அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் உங்களுக்கு வந்து லிங்க்கில் கொடுக்குறேன். இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸு, ட்ரெய்லர் கட்டு, லிரிக் வீடியோ, ஆல்பம் சாங்ஸு, போஸ்டர் ஒர்க்கு, டைட்டில் டிசைன்ஸு, கிரியேட்டிவ் ஒர்க்ஸு, VFX இது எல்லாமே பண்ணுறாங்க. இவங்களோட ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் ஆரம் காலனியில் இருக்குது. ஸோ கௌதம் சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் திண்டுக்கல் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா ஆரம் காலனியில் நீங்கள் இந்த ஸ்டுடியோவை பார்க்கலாம். ரோட்டு மேலே இருக்குது. இது எல்லாமே வந்து அவங்களுடைய ஆஃபீஸ் தான். சும்மா ஷார்ட்லாம் எடுத்து கொடுத்தோம். நம்ம கையில் இருக்கிறது Canon EOS R5. R5 கேமரா வந்து உண்மையிலேயே சூப்பர் கேமரா. ஏன் சொல்கிறேன்னா மிரர்லெஸ் நாங்கள் ஒரு சில கேமராஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். மிரர்லெஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ரொம்பவே சின்னதாக கைக்கு அடக்கமாக இருக்கும். என்ன சொல்கிறது, சின்ன பொக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும் கைக்கு பிடிக்கவே. ஆனால் இது அப்படி கிடையாது, ரொம்பவே சாலிடாக DSLR ஒரு எஃபெக்ட் இருக்குது. நீங்கள் ஒரு Canon யூஸராக இருந்தீங்கன்னா ஒரு 80D 90D எப்படி யூஸ் பண்ணியிருப்பீங்களோ அந்த கிரிப் தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன் இருக்குது. இதை வச்சு நீங்கள் வ்ளாகிங் பண்ணிக்கலாம். 8K வரைக்கும் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்பவே அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் தான் இந்த கேமராவில் இருக்குது. அதேமாதிரி ஆன் ஆஃப் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஃபைண்டரோட லெஃப்ட் சைட் இருக்குது. அதேமாதிரி டிஸ்பிளே இருக்குது. ஷட்டர் ஸ்பீடு, ஷட்டர் பட்டன் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட் சேஞ்ச் பண்ணுற பட்டன்ஸ் இருக்குது. ரெக்கார்ட் பட்டன்ஸ் இருக்குது. அதேமாதிரி சின்ன சின்ன டயல்ஸ்லாம் இருக்குது. எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே ஃபெமிலியராக இருக்கும். அதேமாதிரி மெமரி கார்டு வந்து பார்த்திங்கன்னா 2 மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஒன்று CF எக்ஸ்பிரஸ் கார்டு போட்டுக்கலாம், இன்னொன்று SD கார்டு போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து நல்ல பெரிய டிஸ்பிளே. டிஸ்பிளேக்கு மேலே Canonல இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. அதேமாதிரி வியூ ஃபைண்டரில் வந்து பார்த்திங்கன்னா சென்சார் இருக்குது. நீங்கள் வியூ ஃபைண்டரில் பார்க்குறப்போ டிஸ்பிளே ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிரும். அதேமாதிரி அப்புறம் கேனோனுடைய டயல்ஸு, அந்த ப்ளே டெலிட் பட்டன் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அப்புறம் கேனோனுடைய பேசிக்கான டயல்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஸோ ரொம்பவே ஈஸி தான். லென்ஸுன்னு வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது ஆட்டோ ஃபோக்கஸ், அப்புறம் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. போர்ட்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஹெட்ஃபோன் போர்ட் இருக்குது, அதேமாதிரி மைக் போர்ட் இருக்குது. அதேமாதிரி USB போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா HDMI போர்ட் இருக்குது, அதேமாதிரி USB போர்ட் இருக்குது. ஸோ பேசிக்காக இருக்கக்கூடிய போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன் இருக்குது. உங்களுக்கு சூப்பரான ஒரு வ்ளாகிங்க்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. வ்ளாகிங் கிடையாது, கிட்டத்தட்ட இது குட்டி சினிமா கேமரான்னு சொல்லலாம். பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் போர்ட் இருக்குது, ஸ்க்ரூ இருக்குது. ஆன் ஆஃப் பட்டன் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டிஸ்பிளேவோடைய டாப்பில் லெஃப்ட் சைடில் இருக்குது. அதேமாதிரி பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 80D பேட்ரி மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் பழைய பேட்ரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 8Kல வீடியோ எடுக்கிறப்ப உங்களுக்கு 20 மினிட்ஸே வந்து அதிகம் தான் பேட்டரியோட லைஃபு. இது ஃபுல் ஹெச்டியில் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் உங்களுக்கு தாங்கும் அப்படின்னு சொல்லலாம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு USB போட்டிருக்கு. அது ஃப்ரீமேர் அப்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டிஸ்பிளே பக்கத்தில் மோட் பட்டன் இருக்குது. அந்த மோட் பட்டனை நீங்கள் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டயலை நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஃபோட்டோ டு வீடியோ மோட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னா மோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்ஃபோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேலே மாறும்.
ஃபோட்டோகிராஃபி மோடு, வீடியோகிராஃபி மோடு உங்களுக்கு மாறுறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மோடு, ஃபோட்டோ, வீடியோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டச் ஸ்க்ரீன் தான், அதனால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி CF எக்ஸ்பிரஸ் கார்டு இருக்குது. 8K வீடியோ எடுக்கிறப்ப கண்டிப்பாக இந்த CF எக்ஸ்பிரஸ் கார்டு தான் உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் குவாலிட்டி, ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல இமேஜ் குவாலிட்டி, ஃபுல் அண்ட் ஃபுல் டச் ஸ்க்ரீன் தான் இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்பே அந்த இமேஜ் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இதே இது நீங்கள் எடுத்து நீங்கள் நேரில் பார்க்குறப்ப அதோடைய ரிசல்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி வியூ ஃபைண்டரில் சென்சார் இருக்குது. நீங்கள் வியூ ஃபைண்டரில் பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆயிரும். அதேமாதிரி லென்ஸை கழட்டும்போது எந்த டஸ்ட்டும் வந்து அந்த இதில் படாமல் இருக்கிறதுக்காக என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு கார்டு இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அது கார்டு வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடும். அப்புறம் எங்களுக்கு கிடைச்ச சின்ன டயத்தை வச்சு அவைலபிள் லைட்டில் அந்த ஸ்டுடியோக்குள்ளேயே நாங்கள் ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோஸுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணது மிஸ்டர் காலின் தான். அந்த ஃபோட்டோஸ் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. அவைலபிள் லைட்டில் ISO எவ்வளோ வச்சாலும் உங்களுக்கு ரெயின்ஸே அதில் சுத்தமாக தெரிலன்னே சொல்லணும். ஸோ அந்த ஃபோட்டோ ரிசல்ட்லாம் காட்டுறேன், பார்த்துக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்டுடியோக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஷியன்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அதில் ஒரு டால் இருந்து அந்த டாலை ஃபோட்டோ எடுத்தோம். பேக்ரவுண்டில் இருக்கிறது எல்லாமே அப்படியே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. 50mm என்ன எடுத்தோமோ அந்த ரிசல்ட் அப்படியே இருக்குது. எங்கே ஃபோக்கஸ் வைக்கிறோமோ அந்த இடத்துல மட்டும் ஃபோக்கஸ் நிற்குது. மற்ற இடத்துலலாம் அப்படியே வந்து கிட் லென்ஸ்லேயே உங்களுக்கு இந்த பொக்கே கிடைக்குதுன்னா சூப்பர் ரிசல்ட்னு அர்த்தம். இது எல்லாமே வந்து ஃபோட்டோகிராஃபியில் நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வீடியோகிராஃபி. வெளியில் கொஞ்சம் நேரம் வீடியோ ஷூட் பண்ணி பார்த்தோம். போகிற வர வண்டிகள்லாம் சும்மா ட்ராக் பண்ணி நாங்கள் வீடியோஸ் எடுத்து பார்த்தோம். ட்ராக்கிங் செம்மையாக இருக்குது. ஹேண்ட்ஹெல்டில் தான் வச்சு எடுத்தோம், கையில் தான் வச்சு எடுத்தோம். ஷேக் 1-2 கையில் இருந்தாலுமே வீடியோவில் அந்த ஸ்டெபிலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓரளவுக்கு நானும் ஷேக் ஆகாமல் தான் எடுத்து பார்த்தேன். இருந்தாலும் ஷேக் இருந்தது, ஆனால் வீடியோவில் அந்த ஷேக் எதுவுமே தெரியவே இல்லை. அந்த ஃபுட்டேஜ் தான் நீங்கள் பார்த்துக்கிருக்கீங்க. ஸோ வீடியோவுக்கு சூப்பர் கேமரான்னு சொல்லலாம். ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கும் நல்ல கேமரா தான், இல்லைன்னு இல்லை. வீடியோகிராஃபிக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 8K வீடியோ வரைக்கும் எடுக்க முடியும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நல்ல கேமரா அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதேமாதிரி டச் வந்து பார்த்திங்கன்னா எங்கே டச் பண்ணுறோமோ இடையில எந்த ஆப்ஜெக்ட் இருந்தாலும் கரெக்டாக ட்ராக் பண்ணிக்கிட்டே வருது. ஸோ ட்ராக்கிங் வந்து செம்மையாக இருக்குது. Canonனை பொறுத்தவரை ட்ராக்கிங்க்கு சொல்லவே தேவையில்லை, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஆப்போசிட்டில் ஒரு வண்டி இருந்துச்சு. அந்த வண்டிக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நர்சரி. ரெண்டையும் டச் பண்ணுறோம். அந்த ஷிஃப்ட் ஃபோக்கஸ் இருக்குது பார்த்திங்களா, செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. உண்மையிலேயே செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. எந்த ஒரு பஃபரும் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க. வீடியோவுக்கு உண்மையிலேயே ஏற்கனவே சொன்ன மாதிரி சூப்பராக இருக்குது. கிளாரிட்டி தாறுமாறாக இருக்குது. இல்லை 8Kல எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து 1080ல் நீங்கள் எடுத்துக்கிறீங்க பார்க்குறீங்க. அப்புறம் இன்டோர்லேயே ஒரு சில வீடியோஸ் எடுத்தோம். அந்த வீடியோ அவுட்புட்டை நீங்கள் பாருங்கள். ஆடியோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த Canon EOS R5ல 8K வரைக்கும் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுவும் இன்டர்னலாக. பட் நம்ம அதில் எடுக்கல, டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ஏன்னா டெஸ்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. அதை அவுட்புட் வந்து எடுக்கிறதுக்கு நம்ம சிஸ்டம் வந்து போட்டோம்னா கண்டிப்பாக நம்ம சிஸ்டம் செத்துரும். ஸோ நம்ம வந்து ஃபுல் HD 1080லேயே வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிருக்கோம். அந்த ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்கீங்க. இந்த வீடியோ, அதாவது இந்த கிளிப் வந்து பார்த்திங்கன்னா Canon R5ல எடுக்கக்கூடிய ஃபுட்டேஜ். உங்களுக்கு இதோட ஃபுட்டேஜ் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா உங்களுடைய மொபைல்லையோ அல்லது நீங்கள் லேப்டாப்லேயோ இந்த வீடியோ பார்த்துக்கிருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ குவாலிட்டியை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நார்மலாக வந்து 240 அல்லது ஆட்டோவில் இருக்கும். நீங்கள் வந்து வீடியோ குவாலிட்டியில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் 1080 ஃபுல் HDன்னு வச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவோட ரிசல்ட் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ மட்டும்தான். இதை வச்சு ஃபோட்டோ ஷூட்லாம் நம்ம இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. மறுபடியும் சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணி காட்டுறேன். நம்ம யூடியூப் சேனலோட மிக முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னாலே செட்டிங்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் போடுறது தான். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம செட்டிங்ஸ் ரிலேட்டடாக நிக்கான் சம்மந்தமாகவும் கேனான் சம்மந்தமாகவும் ஒரு சில வீடியோக்கள் போட்டிருக்கோம். R5க்கும் நீங்கள் செட்டிங்ஸ் ரிலேட்டடான வீடியோ வேணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். கண்டிப்பாக அதற்கான கிளிப்ஸும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா எனக்கு ஆதரவாக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். தேங்க்யூ.